கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது சூடானதும் 200 ml சன்ஃப்ளவர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடான பிறகு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா கிஸ்மிஸ் பழத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் சிக்கன், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி, நறுக்கிய ஒரு வெங்காயம், நறுக்கிய ஒரு தக்காளி, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு கையளவு மல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை, அப்புறமா அதுக்கு தேவையான மசாலா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சி ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண ஆயிலில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அரை மணி முதல் ஒரு 2 மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ நம்ம நெய்ச்சோறுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு உள்ள தேவையான தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விடுங்க. அப்புறமா ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அது சூடானதும் நம்ம அதில் மீதி வந்த ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். ஃப்ரை பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொதிக்க வச்சிருந்த தண்ணியும் ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம். அப்புறம் நம்ம இப்போ மெரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அடுப்பில் வச்சு நல்லா மூடி போட்டு மிதமான சூட்டில் வேக வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்தாச்சு. நம்ம இப்போ தம் போடலாம். அதுக்கு வேக வச்ச சிக்கனுக்கு மேலே குக்கான ரைஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தால் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.